இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளை விஷ்ணு விரந்தை. இந்த மூலிகை கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமானது. இது எங்கேயுமே முடிஞ்ச வரலையும் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகமாக தென்படாது. நல்ல தெய்வ சக்தி வாழ்ந்த இடங்களில் இந்த நல்ல நிலங்களில் இந்த மூலிகை தென்படும். வெள்ளை விஷ்ணு கிரந்தை இது அரிதான மூலிகை. இது கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். இதை வீட்டில் வச்சு வளர்க்கும்போது சர்வ ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். குபேர சமத்து, குபேர லட்சுமி, செல்வ செழிப்பு அனைத்தும் உண்டாக்கக்கூடிய மூலிகை இந்த வெள்ளை விஷ்ணு கிரந்தை. இதில் நீல விஷ்ணு கிரந்தை இருக்கு. நான் உங்களுக்கு பக்கத்திலே காட்டுறேன். ஆனால் இந்த மூலிகை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அவ்வளவு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகை சித்தர்கள் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த மூலிகை செல்வ செழிப்புக்கு இந்த மூலிகை கை கொடுக்குது. இதை முறையான முறையில் காப்பு கட்டி இதை வெள்ளி தாயத்தில் அடைச்சி நம்ம அணியும் பொழுது குபேர லட்சணம் பெருகும்னு சொல்கிறாங்க. செல்வ செழிப்பெல்லாம் நமக்கு சேரும் அப்படின்னு மாந்திரிக குறிப்பில் இருக்குது. இவ்வளோ ஐஸ்வர்யம் பொருந்திய மூலிகை அந்த வெள்ளை விஷ்ணு கிரந்தை. பாருங்கள், பக்கத்திலே நீல விஷ்ணு கிரந்தையும் இருக்குது. உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் காமிச்சது வெள்ளை விஷ்ணு கிரந்தை, இது நீல விஷ்ணு கிரந்தை. ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் மகாவிஷ்ணுடைய மூலிகை. இதுவும் நல்ல காயகல்ப மூலிகை தான். வெள்ளை விஷ்ணு கிரந்தையும் காயகல்ப மூலிகை தான். முறையான முறையில் காப்பு கட்டி சாப நிர்மத்தி பண்ணி இந்த மூலிகையுடைய வேரை கொண்டு பணப்பெட்டியில் வெள்ளி பட்டு ஜருகையில் சுருட்டி மகாலட்சுமி விஷ்ணுவையும் அதில் வச்சு பணப்பெட்டியில் வச்சு நாம் பூஜை செஞ்சுட்டு வரும் பொழுது செல்வ செழிப்பு தானாகவே தேடி வரும். அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது. இது நீல விஷ்ணு கிரந்தை. பக்கத்தில் பாருங்கள், இது ரேர். பக்கத்தில் இது இருக்கிறது ரொம்ப அபூர்வமானது. இப்படி பக்கத்தில் இது முளைச்சிருக்குங்கிற ஒரு சமாச்சாரம் ரொம்ப அபூர்வமானது. இந்த சைடு நீலம், அந்த சைடு பாருங்கள் வெள்ளை விஷ்ணு கிரந்தை இருக்கு. பாருங்கள் பக்கத்தில் இது பக்கத்தில் இது உருவாக்கி இருக்கிறது ரொம்ப அபூர்வமானது. ரொம்ப அரிய காட்சி. இது அபூர்வமான காட்சி. இது அந்த சைடு வெள்ளை விஷ்ணு கிரந்தை, இந்த சைடு நீல விஷ்ணு கிரந்தை. இந்த காட்சியெலாம் நமக்கு பார்க்குறதே ரொம்ப அபூர்வமான, நமக்கு ஒரு அதிர்ஷ்டங்கிற மாரி நம்ம அவ்வளோ அதிர்ஷ்டமானது. அதனால் இதை கண்டறிஞ்சு இந்த மூலிகையெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதை பார்த்தாலும் முறையான முறையில் கொண்டு நம்ம வீட்டில் வச்சு வளர்த்து இதை நம்ம பயன்பெறணும். இதையும் பயனடைய வைக்கணும். இந்த மூலிகையெல்லாம் ரொம்ப அரிய மூலிகை. இல்லை கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷம் இந்த மூலிகையெல்லாம். இது நீல விஷ்ணு கிரந்தை பாருங்கள். அதனால் இதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா நலமும் நீங்கள் வாழணுன்னு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு மருத்துவ குணங்கள் வெள்ளை விஷ்ணு நீல விஷ்ணு கிரந்தைக்கு உள்ள மருத்துவ குணமே வெள்ளை விஷ்ணு கிரந்தைக்கு இருக்குது. அதுவும் 48 நாள் சாப்பிடும் பொழுது நமக்கு உடல் காயசித்தியாகும், காயகல்பமாகும். அவ்வளோ அற்புதமான நம்ம சுற்றிய ரொம்ப
ஆராசக்தி பெருகுன்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. இந்த மூலிகையெல்லாம் நாம் சாப்பிட்டு பயன்பெறணுன்னு நான் கேட்குறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள். ரொம்ப பக்கத்தில் இதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச வரலையும் பார்த்தாவே இதெல்லாம் விடாதீங்க.